பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ராணோ ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருக்காரு. அந்த ஒரு லைவ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பிக் பாஸை பத்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த அவரோட அனுபவங்களை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல வைல்ட் கார்டு என்ட்ரியா ராணவ் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிருந்தாரு. சமீபத்தில் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாரு. அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. கொஞ்சம் கூட நான் இமேஜின் பண்ணியே பார்க்கல எனக்கு வெளியில இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா நான் போகும்போது மிகப்பெரிய அளவில் எனக்கு நெகட்டிவிட்டி இருந்துச்சு. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்திருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் வெளியே இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. பிக் பாஸ் வீடு எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு நான் யாரு அப்படிங்கிறத என்ன புரிய வச்சிருக்கு. பிக் பாஸை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டில் நானாக தான் இருந்தேன். எந்த ஒரு இடத்துலையுமே நான் நடிக்க கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே நான் எப்படி கோவப்படுவனோ அது மாதிரி கோவப்பட்டேன். நான் எப்படி ஜாலியாக இருப்பனோ அதே மாதிரி தான் ஜாலியாக இருந்தேன். போட்டின்னு வரும்போது என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அந்த புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். என்னோட புரிதல் ஒரு மாதிரி, அவங்களோட புரிதல் ஒரு மாதிரி. ஸோ அதனால மேபி ப்ராப்ளம்ஸுமே தவிர இதை வாண்டடாக பண்ணணும் அப்படின்னு நான் என்றைக்குமே பண்ணது கிடையாது. வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. யாருக்கிட்டையுமே அப்படி பிடிக்காமல் போகிற அளவுக்கு நான் நடந்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இது தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் டாஸ்க்கு தான். நிறைய என்ன நான் எவல்யூஷன் பண்ணிக்கிட்டேன். வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்திருந்தவங்க எல்லாமே அடுத்தடுத்து வெளியே போகும்போது நம்மளும் போயிடுவோம் போல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் மக்களாகிய நீங்கள் கொடுத்திருந்த ஒரு சப்போர்ட் என்ன கிட்டத்தட்ட ஃபைனல் வீக் வரைக்குமே கொண்டு வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. கண்டிப்பாக நான் உங்களை எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு ஹீரோவாகி என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. மறுபடியும் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ராணவ் அவர்களோட இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க இன்னொரு டாபிக்மே சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுது. அது என்ன அப்படின்னா, ராணவோட எவிக்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அவர்களோட முடிவு தான் அப்படிங்கிறது. ராணவ் அவர்கள் போன வாரம் விஜய் சேதுபதி சார்கிட்ட நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க, ஆனால் நான் வரும்போது மட்டும் ஒரு மாதிரி சரியாக பேச மாட்டேன்றீங்க, ரூடாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓப்பனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயங்கரமாக ஈகோ ஹர்ட் பண்ணியிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. ஆனால் ஆக்சுவல் ஓட்டுப்படி ராணவ் அவர்கள் 3rd பிளேஸில் தான் இருந்தார் அன்அஃபிஷியலில். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் அவர் வெளியே போகிறது கிடையாது. அருணும் அஞ்சலியும் தான் வெளியே போகிறதா இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் உள்ளார இருந்த டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு கிளாஷே போயிருக்கு அப்படின்னும், விஜய் சேதுபதி அவர்கள் இதை பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை கண்டினியூ பண்ணதாகவும், அதனால தான் ராணவ் இந்த ஷோவை விட்டு வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சீசனில் எப்படி பிரதீப் அவர்களுக்கும் கமல் சாருக்கும் ஒரு கிளாஷ் வந்திருந்துச்சோ, அது மாதிரி ராணவ் அவர்கள் பேசினது பிடிக்காம விஜய் சேதுபதி சார் வெளியே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ராணவ் அவர்களோட எவிக்ஷன் ஃபேர்னு நினைக்கிறீங்களா, அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.